இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்குது தானே, இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சு கொண்டு போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் வந்து இப்படியே தொடர்ந்து விரிவடைஞ்சு கொண்டு போனால் அதோட முடிவு தான் என்ன, இதோட கடைசி இடம் இங்கே இருக்குது, இதோட இறுதி சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் காண்டி. இப்போது நாங்கள் பார்க்குற வானம், நாங்கள் பார்க்குற இரவு வானம், நட்சத்திரங்கள், சூரியன், கோள்கள், கிரகங்கள், விண்ணில் உள்ள வான் பொருட்கள், இவையெல்லாம் வந்து நிலையானது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். உண்மைன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நிலையானது இல்லை. என்னென்னு சொன்னால் பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து வினாடிக்கு வினாடி, செகண்டுக்கு செகண்ட், நிமிடத்துக்கு நிமிடம் வந்து விரிவடைஞ்சு கொண்டே இருக்குது. இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் 1920 எட்வின் ஹபிள் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடிக்கிறார். என்னென்னு சொன்னால் யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து வினாடிக்கு வினாடி விரிவடைஞ்சு கொண்டே போகுது. வினாடிக்கு வினாடி விரிவடைகிற அதோட வேகம் வந்து குறையிறதுக்கு பதிலாக அதிகரித்து கொண்டிருக்குது. இதுதான் வந்து மிகவும் ஆச்சரியமான விடயம். இந்த பிரபஞ்ச விரிவாக்கத்துக்கு பின்னால் இருக்கிறது வந்து இருண்ட ஆற்றல், டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த யூனிவர்ஸ் வந்து இப்படி விரிவடைஞ்சு கொண்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு 3 சாத்தியக்கூறுகளாக விஞ்ஞானிகள் விளக்குறாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் வந்து இப்படி விரிவடைஞ்சு கொண்டே போனால் இறுதியில் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு 3 சாத்தியக்கூறுகளாக விளக்குறாங்க. அந்த 3ஐயும் வந்து பார்க்க போகிறோம். இதில் முதலாவது வந்து பெருமுறிவு, அதாவது த பிக் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த த பிக் ட்ரிப், பெருமுறிவு அப்படின்றது என்னென்னு சொன்னால், ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் கையால் இழுத்தீங்கன்னு சொன்னால் நடக்கும், அது வந்து விரிவடைஞ்சு கொண்டே போகும். அதை இன்னும் நல்லா தொடர்ந்து இழுத்துக்கொண்டே இருக்கிறீங்க, இன்னும் நல்லா விரிவடைஞ்சு கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் அது விரிவடைதல் தாங்க முடியாமல் அந்த ரப்பர் பேண்ட் வந்து அறுந்து போகும், பிரேக் ஆகும். அதுபோலத்தான் இங்கே வந்து இந்த டார்க் எனர்ஜின்ற ஆற்றல் வந்து அதிகரிச்சுன்னு சொன்னால், டார்க் எனர்ஜின்ற ஆற்றல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வலிமையாக ஆகிச்சுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து விரிவடைஞ்சு ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுன்ற ஒரு பகுதியாக முதலாவதாக வந்து கேலக்சிகள் வந்து பிரிவடைஞ்சு போகும். அதுக்கு பிறகு நட்சத்திர கூட்டங்கள் பிரிகை அடையும். அதுக்கு பிறகு கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் பிரிகை அடையும். வான் பொருட்கள் வந்து பிரிகை அடைஞ்சு போகும். இறுதிக்கட்டமாக உங்களோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் வந்து பிரிகை அடைஞ்சு போகும். என்ன காரணம்னு சொன்னால் அந்த விரிவடைதல் விசையை தாங்க முடியாமல் உங்களோட உடலில் இருக்கிற அணுக்கள் கூட கடைசியில் பிரிவடைஞ்சு போகும். இதுதான் வந்து த பிக் ட்ரிப், பெருமுறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முதலாவது சாத்தியக்கூறு. ரெண்டாவது சாத்தியக்கூறு பெரும்பனி உறைவு. இந்த பெரும்பனி உறைவு அப்படின்றது என்னன்னு சொன்னால், பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து விரிவடைஞ்சு கொண்டே போகக்குள்ள ஒரு கட்டத்தில் வெப்பம் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் சமமாக பரவி அந்த வெப்ப ஆற்றல் அளவு அப்படின்றது குறைஞ்சிடும். இப்படி வெப்ப ஆற்றல் அளவு வந்து குறைவடைகிற தொடர்ந்து நட்சத்திரங்கள ஆற்றல் வந்து குறையும். இதுக்கு அடுத்ததாக புதிய நட்சத்திரங்கள் உருவாகிறது அப்படின்றது நிறுத்தப்படும். புதிய நட்சத்திரங்கள் உருவாகாது. இதுக்கு அடுத்ததாக பிரபஞ்சத்தின் வெப்பம் அப்படின்றது நல்லா குறைவடைஞ்சு பிரபஞ்சம் முழுவதும் இருட்டாக இருக்கும். இந்த நிலையில், பிரபஞ்சம் எல்லாம் இருண்ட நிலையில், இந்த பிரபஞ்சத்தின் வெப்பம் அப்படின்றது அப்சல்யூட் 0க்கு வரும். அதாவது -273.15 செல்சியஸுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பத்தின் அளவு, இந்த நிலைமையின் அளவு என்னன்னு சொன்னால், ஒரு அணுக்கூட அசைய முடியாத உறைபனி நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு குளிராக இருக்கும், வெப்பமே இருக்காது. இதைத்தான் வந்து பெரும்பனி உறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான விஞ்ஞானிகள் நம்புகிற சாத்தியக்கூறு வந்து இதுதான். இந்த சாத்தியக்கூறு தான் நடக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. எதுன்னு சொன்னால், இந்த பெரும்பனி உறைவு அப்படின்ற சாத்தியக்கூறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. அடுத்தது வந்து மூன்றாவது த பிக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும் நெருக்கம். இந்த பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து இப்படியே விரிவடைஞ்சு கொண்டே போகக்குள்ள ஒரு கட்டத்தில் அந்த கிராவிட்டி இருக்குது தானே, இந்த விரிவடைகிற ஆற்றலை விட இந்த கிராவிட்டின்ற ஆற்றல் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால், பிரபஞ்சம் வந்து விரிவடைகிற ஆற்றலை விட அங்கே இருக்கிற கிராவிட்டின்ற ஆற்றல் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னால், பிரபஞ்சம் வந்து ஒரு கட்டத்தில் விரிவடைகிற வேகத்தை நிறுத்தி திருப்பியும் வந்து சுருங்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரிவடைகிற ஆற்றலை விட கிராவிட்டி அதிகமாக இருக்கக்குள்ள பிரபஞ்சம், யூனிவர்ஸ் வந்து விரிவடைகிறத நிறுத்திட்டு திருப்பியும் வந்து சுருங்க தொடங்கும். இப்படி சுருங்க தொடங்கக்குள்ள அங்கே வந்து ஒன்றோடொன்று மோத தொடங்கும். கேலக்சி, நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் வந்து எல்லாம் வந்து ஒன்றோடு மோத தொடங்கி வெப்பம் அதிகரித்து எல்லாம் வந்து திருப்பியும் ஒரு புள்ளியிலேயே, ஒரு சிங்குலாரிட்டிலேயே வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிவடைகிற பிரபஞ்சம் திருப்பியும் ஒரே புள்ளியில் சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிக் பேங்குக்கு எதிரானது. இதை வந்து த பிக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சாத்தியக்கூறுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க அதிகமாக நம்புறது அந்த பிரபஞ்ச பெரும்பனி உறைவு அப்படின்றது தான். அதிகமான விஞ்ஞானிகள் இந்த சாத்தியக்கூறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க.
ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி இப்போ கவலைப்படுத்தவில்லை. என்ன சொன்னால் இதெல்லாம் நடக்கிறது இப்போ இல்லை, இது நடக்கிறதுக்கு பல மில்லியன் பல பில்லியன் ஆண்டுகள் ஆகலாம். இப்போ நடக்க போகிறது இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு பொற்காலம் தான். எங்களுக்கு பிறகு 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில் பிறக்க போகிற உயிரினங்கள் வந்து நட்சத்திரங்களையே பார்க்காது. என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் தெரியாது. என்ன காரணம்னு சொன்னால் யூனிவர்ஸ் வந்து அந்த டைமில் அந்த அளவுக்கு விரிவடைஞ்சு போயிருக்கும். இன்றைக்கு வந்து எங்களால் நட்சத்திரங்களை பார்க்க முடியுது, சில கோள்களை பார்க்க முடியுது, வானியலை வந்து நல்லா ஆராய்ச்சி செய்ய முடியுது. அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.